இந்தியா இன்னைக்கு உலக அளவுல ஒரு பெரிய சக்தியா வளர்ந்துட்டு வருதுன்னு நாம எல்லாரும் பெருமையா பேசிக்கிறோம். ஆனா இந்த வளர்ச்சி எல்லாருக்கும் போய் சேருதா? அதுதான் இங்க பெரிய கேள்வி. சில பேர் ஜெட் வேகத்துல மேல போயிட்டு இருக்காங்க. ஆனா பல இளைஞர்கள் இன்னும் ஆரம்பிக்கிற இடத்துலயே நிக்கிறாங்க. இது ஏன் இப்படி நடக்குது? இதோட ஆழமான காரணங்கள் தான் என்ன? வாங்க அத பத்தி தான் நாம இப்ப அலசி ஆராய போறோம். சரி, முதல்ல இந்த ஒரு முக்கியமான கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். இந்தியாவுல வளர்ச்சி இருக்கு, ஆனா அது ஏன் எல்லா இளைஞர்களையும் உள்ளடக்கினதா இல்ல. இது வெறும் ஒரு வேலைவாய்ப்பு பிரச்சனை மட்டும் கிடையாது. இதை நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் ஆழமா போகணும். பாருங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு காரணம்னு சொல்லிட முடியாது. இது ஒரு வெங்காயம் மாதிரி. உரிக்க உரிக்க உள்ளுக்குள்ள பல அடுக்குகள் வந்துகிட்டே இருக்கும். நாம இப்போ ஒவ்வொரு அடுக்கா பிரிச்சு பார்த்து இதோட மையப்புள்ளி என்னன்னு கண்டுபிடிக்கலாம். முதல் அடுக்கு, அதாவது நம்ம கண்ணுக்கு ரொம்ப தெளிவா தெரியற முதல் அறிகுறி இதுதான். நம்ம இளைஞர்கள் கையில டிகிரி சர்டிபிகேட்ஸ் இருக்கு. ஆனா அந்த டிகிரிக்கு தேவையான நிஜமான திறன்கள் இருக்கா? இங்கதான் நம்ம கல்விக்கும் வேலை உலகத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய விரிசல் ஏற்படுது. இந்த ஸ்கிரீன்ல இருக்கிறத கொஞ்சம் பாருங்களேன். இந்த பொருத்தமின்மைய இது ரொம்ப அழகா காட்டுது. ஒரு பக்கம் இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் மாதிரியான டெக் ஸ்கில்ஸும் ஒரு விஷயத்த சுயமாக அலசி ஆராயற திறனும் தேவைப்படுது. ஆனா நம்ம காலேஜ்கள் என்ன கொடுக்குது? வெறும் தியரி, பரீட்சையில மார்க் வாங்க மனப்பாடம் பண்ற டெக்னிக்ஸ். இதனால என்ன ஆகுது? வேலைகள் இருந்தும் அந்த வேலைக்கு தகுதியான ஆட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, டிகிரி இருக்கு ஆனா ஸ்கில்ஸ் இல்லைங்கிறது புரியுது. ஆனா ஏன் இந்த நிலைமை? ஏன் நம்ம கல்வி முறை திறன்களை உருவாக்குறதுல தோத்து போகுது? வாங்க அடுத்த கேள்விக்கு போலாம். பிரச்சனையோட ஆணிவேர் இதுதான். மனப்பாட கல்வி. அதாவது ஏன், எதுக்கு, எப்படிங்கிற கேள்வியே கேட்காம ஒரு விஷயத்த அப்படியே ஒப்பிக்கிறது. நம்ம கல்வி முறை ஒரு விஷயத்த ஆழமா புரிஞ்சுக்கிறத விட யார் நல்லா மனப்பாடம் பண்ணி எழுதுறாங்களோ அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது. அப்ப ஏன் இந்த மனப்பாட கல்வி நம்ம சிஸ்டம்ல இவ்ளோ ஆழமா வேரூன்றி இருக்கு? முதல் காரணம் நம்ம தேர்வு முறை. அது கேள்வி கேட்கறத மதிக்கிறதில்ல, மனப்பாடம் செஞ்ச பதிலுக்கு தான் மார்க் போடுது. டீச்சர்ஸ் என்ன பண்றாங்க? பரீட்சைக்கு என்ன முக்கியமோ அதுல மட்டும் கவனம் செலுத்துறாங்க. எல்லாத்துக்கும் மேல நம்ம சமூகத்துல இருக்கிற தோல்வி குறித்த பயம், அது மாணவர்களை புதுசா எதையும் முயற்சி பண்ண விடாம மனப்பாடங்கிற பாதுகாப்பான பாதைக்குள்ள தள்ளிடுது. இப்போ அடுத்த அடுக்குக்கு போகலாம். இது வெறும் கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல. இது நம்மளோட ஒட்டுமொத்த சமூக மனநிலை சம்பந்தப்பட்ட ஒரு பொறி. இந்த மனநிலை தான் இந்த அமைப்பையே ஆட்டி படைக்குது. இந்த சாட்டை பாருங்களேன். நம்ம நாட்டுல பெரும்பாலான இளைஞர்கள் அவங்களோட பெற்றோர்களோட முதல் விருப்பம் என்னவா இருக்கு? வேலை பாதுகாப்பு, முக்கியமா ஒரு கவர்மெண்ட் ஜாபு. சொந்தமா தொழில் தொடங்குறது, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி. காரணம் தோல்வி பயமும் சமூக அழுத்தமும் தான். இந்த பாதுகாப்பான மனநிலை புதுசா எதையும் உருவாக்க விடாம தடுக்குது. இந்த ஒரு வரி நம்ம மொத்த பிரச்சனையையும் சுருக்கமா சொல்லிடுது. நம்ம சமூகம் சின்ன வயசுல இருந்தே நம்ம மனசுல என்ன பதிய வைக்குது? நல்ல மார்க் எடுத்தா நீ ஜெயிச்சிட்ட, ஒரு அரசு வேலை கிடைச்சா லைஃப் செட்டில்டு, ஒரு வேலை தோத்துட்டா அது பெரிய அவமானம். இப்படி ஒரு சூழல்ல கிரியேட்டிவிட்டியும் இன்னோவேஷனும் எப்படிங்க வளரும்? இந்த ரிஸ்க் எடுக்க தயங்குற மனநிலை நம்ம வாழ்க்கையோட இன்னொரு முக்கியமான இடத்துலயும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அதுதான் நிதி சார்ந்த அறிவின்மை. ஒரு பாதுகாப்பான சம்பளத்தை மட்டும் தேடுறதால பணத்தை எப்படி பெருக்கிறது, எப்படி முதலீடு பண்றதுன்னு நிறைய பேர் யோசிக்கிறதே இல்ல. இங்க பாருங்க, நமக்கு பணத்தை எப்படி சேமிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கறாங்க. அது நல்லதுதான். ஆனா அதை எப்படி முதலீடு செஞ்சு வளர்க்கறதுன்னு சொல்லி கொடுக்கறதில்ல. மாசம் மாசம் வர்ற சம்பளத்தை மட்டும் நம்பாம எஸ்ஐபி, ஸ்டாக்ஸ் மாதிரியான முதலீடுகள் மூலமா செல்வத்தை உருவாக்க முடியுங்கிற அறிவு பரவலா இல்ல. சரி, இவ்ளோ நேரம் நம்ம அறிகுறிகளை பார்த்தோம், காரணங்களை பார்த்தோம். இப்போ இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமா இருக்கிற அந்த மைய உண்மையை நெருங்கிட்டோம். முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம். இந்தியாவில் இவ்ளோ பிரச்சனைக்கு காரணம் அதிக மக்கள் தொகைதான்னு நாம சுலபமா சொல்லிடுறோம். ஆனா அது முழுமையான உண்மை கிடையாது. அடுத்ததா, நம்ம இளைஞர்கள் கிட்ட திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்தியாவுல திறமைக்கு பஞ்சமே இல்ல. அப்போ எங்க தான் பிரச்சனை? இதுதான் விஷயத்தோட மையம். பிரச்சனையே இந்த சிஸ்டம் தான். இந்த அமைப்பு சிலரை மட்டும் தேர்ந்தெடுத்து மேல கொண்டு போகுது. ஆனா பெரும்பான்மையானவங்கள அப்படியே விட்டுடுது. இது எல்லாருக்குமானதா வடிவமைக்கப்படல. உள்ளடக்கியதாக இல்லைன்னு சொன்னேனே, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று அறிவு. நிஜ வாழ்க்கைக்கு தேவையான நிதியறிவு, சட்ட அறிவு எல்லாருக்கும் போய் சேர்றதில்ல. ரெண்டாவது வாய்ப்பு. நகரத்தில் இருக்கிற வாய்ப்புகள் கிராமங்கள்ல இல்ல. மூணாவது மனநிலை. இந்த சிஸ்டம் இருக்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்றவங்கள ஊக்குவிக்குது தவிர புதுசா ஒரு பாதையை உருவாக்குறவங்கள ஊக்குவிக்கிறதில்ல. சரி, பிரச்சனைகளை பத்தி பேசுனது போதும். இப்போ தீர்வு என்னன்னு பார்க்கலாம். இந்த நிலைமையை மாத்தி எதிர்காலத்துக்கு நம்மளை எப்படி தயார்படுத்திக்கிறது, அதுதான் முக்கியம். இந்த ஸ்லைட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உலகத்துல ஜெயிக்கணும்னா இந்த 5 திறன்கள் கண்டிப்பா வேணும்.
அதாவது மனப்பாடம் பண்ணாம சுயமாக சிந்திக்கிறது, பணத்தை சேமிக்கிறது மட்டும் இல்லாம அதை வளர்க்க கத்துக்கிறது, எப்படி படிக்கணும்னு கத்துக்கிறது, ஏஐ மாதிரி டெக்னாலஜியை வெறும் யூசரா இல்லாம ஒரு கிரியேட்டரா மாறுறது, கடைசியா நம்மள பாதுகாத்துக்க நம்ம அடிப்படை உரிமைகளை தெரிஞ்சுக்கிறது. இதுதாங்க உண்மையான கல்வி. நாம இப்போ ஒரு முக்கியமான காலகட்டத்துல இருக்கோம். நம்ம முன்னாடி 2 பாதைகள் தான் இருக்கு. ஒன்னு, நாம இதே மனப்பாட கல்வியோட தொடர்ந்தா ஏஐ நம்ம வேலைகளை எடுத்துக்கும், ஏற்றத்தாழ்வு அதிகமாகும். இல்லனா நாம இந்த புது திறன்களை வளர்த்துக்கிட்டா புதுமைகளும் செல்வ உருவாக்கமும் நம்ம நாட்டுல அதிகமாகும். தேர்வு நம்ம கையில தான் இருக்கு. கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. நம்ம கல்வி முறை, நம்ம சிஸ்டம் மாறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகலாம். அது ரொம்ப மெதுவா தான் நடக்கும். ஆனா உலகம் ஜெட் வேகத்துல மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ சொல்லுங்க, நீங்க சிஸ்டத்தோட சேர்ந்து மெதுவா இருக்க போறீங்களா, இல்ல உலகத்தோட வேகத்துக்கு ஈடு கொடுத்து உங்களை தயார்படுத்திக்க போறீங்களா? யோசிங்க.